வணக்கம் நேயர்களே. இப்போது நாம் பார்க்க போவது தீர்க்கதரிசி படத்தின் திரை விமர்சனம். வணக்கம், காவல்துறை உங்கள் நண்பன். இது சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை. Let's not be overconfident and underestimate him. சிஎம் வரைக்கும் பேச வச்சிட்டான். அவர் சொன்ன எல்லாமே நடக்குது. மொத்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் சுத்தல விடுறான் சார். சார் அவன்தான் சார். என்னம்மா கண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். தீர்க்கதரிசி படத்தில் சத்யராஜ், அஜ்மல், ஜெய்வந்த், துஷ்வந்த், நரேன், மதுவிதா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். லக்ஷ்மண் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பாலசுப்ரமணியம் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மோகன். அசரீரி வாக்குன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அருள் வாக்கு இல்லை, அசரீரி வாக்கு. திடீர்னு அவன் எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்கும், அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படும். இப்போ பழைய ராஜாக்கள் காலத்துலலாம் திடீர்னு சிவன் அவர் கண் முன்னால் தோன்றி எனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டுன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இது ஃபோனில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி இந்த மவுண்ட் ரோடில் விபத்து நடக்க போகுது, மவுண்ட் ரோடில் விபத்து நடக்கும், வீட்டில் ஒரு விபத்து நடக்க போகுது, அது கேஸால் நடக்க போகுது. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே கார் நிறுத்துகிற இடத்துல கேஸ் வெடித்து ஒரு பெண் இறந்து போவார். இப்படியாக தொடர் கொலைகள் நடக்கின்றன. ஆனால் துப்பு சொல்கிறவர் பேர் இவங்களா தீர்க்கதரிசின்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் யார் கொலைகள் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த தீர்க்கதரிசியோட குரல் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, அது சத்யராஜ். கடைசி சீனில் சத்யராஜ் வராரு. யார் எதற்காக கொலை செய்கிறார்கள் என்பதை விளக்குகிறார் சத்யராஜ். அதற்கு பிறகு ஒரு போலீஸ் அதிகாரி, போலீஸ் காவல்துறையில் ஒரு கருப்பு வெள்ளாடு கொல்லப்படுகிறார். இதுதான் கிளைமாக்ஸ். ஆனால் யார் அந்த கொல்லப்பட்ட அதிகாரிங்கிறத நம்ம சொன்னாச்சுன்னா சஸ்பென்ஸு அவுட் ஆயிரும். அதனால் சொல்லலை. இந்த படத்தில் அஜ்மல் கம்பீரமான போலீஸ் அதிகாரியாக வருகிறார். நல்லா நடிச்சிருக்காரு. இளமை துள்ளல், அந்த போலீஸ் அதிகாரிக்கே உரிய கம்பீரம், மிடுக்கு எல்லாம் அஜ்மல்கிட்ட பொருந்தி இருக்கு. ஜெய்வந்தும் காக்கி சட்டை போடாத காவல்துறை அதிகாரியாக வருகிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிவாஜி கணேசன் பேரன் துஷ்யந்த் ராம்குமாரின் மகன் நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே சிவாஜி கணேசனுடைய முகம் அப்படியே துஷ்வந்த் முகத்தில் தெரியுது, பால்வடியும் முகம். இனிமேல் நல்ல கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடித்தால் துஷ்வந்த் நிரந்தர கதாநாயகனாலான். பிரபு போல, விக்ரம் பிரபு போல நல்லா பிரைட்னஸ் அவருடைய முகத்தில் தெளிவாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீமன் அந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் நடித்திருக்கிறார். அவரும் காக்கி சட்டை, ட்ரெஸ், யூனிஃபார்ம் இல்லாத அதிகாரியாக தான் நடிச்சிருக்காரு. கடைசி காட்சியில் வளவளன்னு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரிஞ்சதோ இல்லையோ, நமக்கு புரியவே இல்லை. யாரை பற்றியோ சொல்கிறாரு, ஆனால் யாரை பற்றி சொல்கிறாருங்க நமக்கு புரியல. அதுக்குள்ளே கிளைமேக்ஸ் வந்துடுது. தேவர்தர்ஷினி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறாரு. அவங்க வீட்டில் கேஸு லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பதைப்பு எல்லாம் தேவதர்ஷினி மிக அழகாக காட்டியிருக்கிறார். மதுமிதா ஞாபகம் இருக்கா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் படத்தில் வருவார் மதுமிதா, காமெடி மதுமிதா. குழந்தை பெற்ற பிறகு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் பெயர் சொல்லும் அளவுக்கு மதுமிதா எந்தவித கேரக்டரும் பண்ணலை. கூட்டத்தில் ஒருவராக வந்து போகிறார் மதுமிதா. அதேமாதிரி நரேன், ஆடுகளம் நரேன், அவரும் ஒரு மிடுக்குத்தனமான பணக்காரராகவும் அதே சமயத்தில் ஈவிரக்கம் இல்லாத மனிதராக ஜாதி எதிர்ப்புக்கு போர்க்கொடி தூக்குகிறார். ஜாதியை ஆதரித்து ஒருத்தனை போட்டு தள்ளுறாரு. கதையினுடைய முதல் கொலையே அங்கே தான் நடக்குது. ஆடுகளம் நரேனும் அவருடைய பங்குக்கு அவருடைய பாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த படத்தில் யாருக்குமே ஜோடி கிடையாது, எல்லாருமே தனித்தனியாக. இன்வெஸ்டிகேஷன் முழுக்க விசாரணை போல தான் படம் போயிட்டுருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் யார் கொலைகாரன் என்பது காட்டப்படாமலே இருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறது. அதற்கு கடைசியில் சத்யராஜ் சொல்லுகிற விளக்கம் இருக்க, அட்டேங்க அப்பா, ஒரு அற்புதமான நடிகர் என்பதை இந்த படத்திலும் நிரூபித்திருக்கிறார் சத்யராஜ். எப்படின்னா, அந்த பழைய மிடுக்கு, கம்பீரம், நக்கல், நையாண்டி, சோகம், துயரம், கோபம்
எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கார் சத்யராஜ். அதான் இத்தனை நடிகர் நடிகைகள் இருந்தும் கடைசியில் அவர் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் கலக்கிட்டு போயிடுறாரு. எல்லாருடைய நடிப்பையும் எரேஸ் பண்ணிவிட்டு சத்யராஜ் மட்டும்தான் இந்த படத்தில் ஞாபகம் இருக்கார். யார் என்ன விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது, படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு படத்தை கொடுக்குது. ஏன்னா பரபரப்பும் விறுவிறுப்பும் நடந்த ஒரு மர்டர் த்ரில்லர், அது உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஆனால் சில இடங்களில் லாஜிக் மீறல்கள் இருக்கிறது. உதாரணமாக ஐஜி ஆஃபீஸிலேயே போய் கக்கூசில் அது என்னது, அது கிளைமேக்ஸில் பார்த்தா தெரியும். ஐஜி ஆஃபீஸில் இப்படி நடக்குமா ஐயா? சொல்லுங்கள். அந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் எரர்ஸ் படம் முழுக்க இருக்குது. அதெல்லாம் கவனிக்காமல் இது ஒரு சினிமா லாஜிக்கலாக மேஜிக்னு நீங்கள் படம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாலசுப்ரமணியம் இசையமைத்திருக்கிறார். 2 பாட்டு பரவாயில்ல. பின்னணி இசையில் பின்னி பெடல் எடுத்திருக்கிறார் பாலசுப்ரமணியம். லக்ஷ்மண் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. அதாவது வெளிநாட்டுக்கு போகல, சிம்லாவுக்கு போகல, கொடைக்கானல் போகல, ஊட்டி போகல. ஆனாலும் படம் ஒரு ரம்யமாக இருக்கிறது. செலவில்லாத ஒரு பட்ஜெட் படம். ஏன்னா மர்டர் த்ரில்லருக்கு இவ்வளோதான் செலவு பண்ண முடியும்னு தயாரிப்பாளர் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்திருக்கிறார். எப்படின்னாலும் சத்யராஜ் தான் ஓப்பனிங் வரணும். சத்யராஜுடைய ரசிகர்கள் தான் ஓப்பனிங் வரணும். பட் படம் பார்த்துட்டு போன பிறகு மவுத் டாக் இருக்குது பார்த்தீங்களா, பின்னியும் எங்கேயோ போயிடும். ஏன்னா சமீபத்தில் வந்த படங்களில் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கிற படம் எதுன்னா தீர்க்கதரிசின்னு தாராளமாக சொல்லலாம். சில படங்களில் மரண த்ரில்லர்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு கொன்று எடுத்துருவாங்க. அதாவது ஒரே ரத்தமும் சதையுமாக பயங்கரமாக ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். இந்த படம் இல்லை, நீட்டாக இருக்குது. தீர்க்கதரிசி குடும்பத்தோடு போய் நீங்கள் படத்தை தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு இயக்கி இருக்கிறார் பிஜி மோகன். சதீஷ்குமார் இந்த படத்தின் தயாரிப்பாளர். அவருடைய துணிச்சலை பாராட்டணும். கதையின் மீதும் தரமான நடிகர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து படத்தை எடுத்திருக்கார் சதீஷ்குமார். அவருக்கு நமது பாராட்டு. இது போன்ற படங்கள் நிச்சயமாக லாபத்தை கொடுத்தோம்னு சொன்னாக்கா கண்டிப்பாக தமிழ் சினிமா அடுத்த ரேஞ்சுக்கு போகும். அரைச்சமாகவே அரிசியா மாதிரி இருக்காது. புதிய பார்வையில் புதிய திரைக்கதைகள் வரும். தீர்க்கதரிசி படத்தை தியேட்டரில் போய் குடும்பமாக பார்த்து மகிழுங்கள். பைல்வான் பார்வையில் தீர்க்கதரிசி படத்துக்கு 100க்கு 43 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.